அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சி. ஜீவிதா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் சுற்றுச்சூழல் பற்றி பேசப் போகிறேன். தாயே தமிழே, தன்னிகர் இல்லா தலைமகளே, மொழிகளுக்கெல்லாம் மூத்தவளே, உன்னை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. சுற்றுச்சூழல் என்பது நம்மை சுற்றியுள்ள உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களின் தொகுப்பாகும். தெளிந்த நீரும் அடர்ந்த காடும் உயர்ந்த மலையும் பரந்த நிலமும் இயற்கை அலங்களாகும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் கூறியுள்ளதன் மூலம் பழந்தமிழரின் சுற்றுச்சூழல் மேலாண்மையை பற்றி நாம் அறியலாம். காடுகள், மலைகள், விலங்குகள், பறவைகள், மரங்கள் எல்லாம் நமக்கு நல்ல வாழ்க்கை பாடங்களை கற்றுத்தருகின்றன. அப்படி நமக்கு நல்ல வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுக்கும் நல்ல ஆசான்களாக உள்ள இயற்கையை மதித்து போற்றி பாதுகாப்பது நமது கடமையாகும். மனித இனம் தம் குற்றமற்று வாழ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அவசியமாகும். நாம் இன்று அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் சுற்றுச்சூழல் சமநிலை கெடுவதே ஆகும். புவி வெப்பமடைவதால் கடல் நீர்மட்டம் உயர்வுதல், அதிக வெப்பம் மற்றும் ஒரு பக்கம் கடும் வறட்சி, மறுபக்கம் பெருவெள்ளம் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன. உயர்ந்த மலைகளில் உள்ள மரங்களை அழித்து தேயிலை தோட்டம் போன்ற தோட்ட பயிர்களை அமைத்தால் நிலச்சரிவு அபாயம் ஏற்படுகின்றன. இதற்கு வயநாடு ஒன்றே சாட்சி. சுற்றுச்சூழல் பாதிப்புதான் மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகள், பறவைகள் போன்ற உயிரினங்களும் பாதிக்கப்படுகின்றன. எனவே நாம் நீயாவது விழிப்படையும் சுற்றுச்சூழலை குறித்து அறிவை பெறும். சுற்றுச்சூழலை பாதுகாப்பு என்று இந்தியாவில் உறுதி ஏற்று என் சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.